نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரனுடைய 79வது நாளான இன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குதிரை வீரர், மிக ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை தழுவிய நபித்தோழர் மிக்தாத் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய முதல் குதிரை வீரர் என்ற பெருமை இவர்களுக்கு உண்டு. இவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய புனிதத்திற்குரியவர்கள். இவர்கள் வாழ்க்கையினுடைய பெரும்பாக்கியம் அல்லாஹுவின் தூதரினுடைய குதிரை வீரர் என்கிற பட்டம். அன்னலாரின் குதிரை வீரர் என்று ஒரு அழகான பட்டம் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பாக்கியம் பெற்றவர்கள். இவர்களின் தந்தை பெயர் அம்ர் இப்னு ஸஅலபா. தங்களுடைய கூட்டத்திலேயே மிக பெரும் வீரதீரமானவர். ஒரு குறிப்பிட்ட ஏதோ தகராறில் அவர்கள் கூட்டத்தார் பல பேரையே வெட்டி சாய்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளான இவர்களுடைய தந்தை அவர்களுடைய ஊரிலே வெட்டி சாய்த்து விட்டு ஹதரமவுத் என்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கே கிந்தா என்ற கோத்திரத்தாரோடு வாழ்ந்து விட்டார்கள். அங்கிருக்கிற ஒரு பெண்ணை மணமுடித்தார்கள். அதனால்தான் இவருடைய தந்தையை அம்ர் அல் கிந்தி என்று சொல்லுவார்கள். அங்கிருக்கிற பெண்ணை மணமுடித்து அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் மிக்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மிக்தாத் இளவயதிலெல்லாம் அங்கே வளர்ந்தார். யமனுக்கு சமீபத்தில் ஹதரமௌத்திலே வளர்ந்தார், பெரிதானார். வாலிப வனப்பு, தந்தையைப் போல் வீரம், அற்புதமான தோற்ற பொழிவு, எல்லாரையும் கவர்ந்திருக்கிற அற்புதமான பேச்சு, எல்லா திறமைகளும் இருந்தது. கூடவே அந்த தந்தையின் துணிச்சல் கொஞ்சம் கூட இருந்தது. இவருக்கும் அபு ஷம்ர் என்கிற அங்கிருக்கிற ஒரு கோத்திர தலைவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அந்த அபு ஷம்ரோட காலை ரெண்டா வெட்டிட்டு நேராக மக்காவுக்கு வந்துட்டார். காலை வெட்டி போட்டு விட்டு மக்காவிற்கு விரண்டோடி வந்து விட்டார் மிக்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வந்தவுடனே மக்காவில் யாராவது இவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் அல்லவா? இவருடைய சுறுசுறுப்பு, இவருடைய அழகான தோற்றம், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்பவர் அல்லது என்பவன் இவருக்கு அடைக்கலம் தந்தான். அடைக்கலம் தந்து அடிமையாக வைத்து கொண்டான். கொஞ்ச நாட்களில் மகனாக அறிவித்தான். அக்காலத்தில் வளர்ப்பு மகனாக தத்தெடுக்கிற முறையில் மிக்தாத் அவர்கள் அந்த அஸ்வத் என்பவனுக்கு வளர்ப்பு மகனாகிவிட்டார்கள். அப்போ இவர் அங்கிருந்துட்டு தந்தைக்கு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சார். மக்காவில் இருந்து என்ன கடிதம் தெரியுமா? நீங்கள் இங்கே வந்துருங்க, நான் இங்கே மக்காவில் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டேன் மக்காவில், அதனால் நீங்களும் இங்கே வந்துருங்க என்று கடிதம் கொடுத்து அனுப்பினார். இப்போ மிக்தாத் மக்காவாசி, ஆனால் மக்காவின் மக்களால் இவர் மிக்தாத் இப்னு அம்ருடைய மகன் மிக்தாத் என்று அழைக்கப்படலை. மாறாக இவரை வளர்ப்பாக எடுத்துக்கொண்ட, தத்தெடுத்து கொண்ட, இவருக்கு அடைக்கலம் கொடுத்த அஸ்வத் இப்னு அப்து யகூஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஆமினா அம்மாவினுடைய குடும்பத்தினுடைய வழித்தோன்றல்களிலே உள்ளவர் அஸ்வத். ஆனால் இஸ்லாத்திலே சேரவில்லை என்பதல்ல, பெருமானாருக்கு அதிக நோவினை கொடுத்தவன் அஸ்வத் இப்னு அப்து யகூஸ். பெருமானாரை போல் நடந்து காட்டுகிறேன், பேசி காட்டுகிறேன் என்றெல்லாம் நடித்து மக்களை சிரிக்க வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனிப்பட்ட உடலமைப்பை குறித்தெல்லாம் கேலி கிண்டல் செய்த மிக மோசமான இஸ்லாமிய விரோதிகளில், அன்னலாரின் எதிரிகளில்
அஸ்வத் பின் அப்து யகூத். அந்த அஸ்வதுக்குத்தான் மிக்தாத் வளர்ப்பு மகனாக ஆகிவிட்டார். ஊர் மக்களெல்லாம் அவரை அஸ்வதின் மகன் மிக்தாத் என்றே சொல்ல துவங்கினார்கள். சொந்த தந்தையான அம்ருடைய மகன் மிக்தாத் என்பது காலப்போக்கில் மறைந்து விட்டது. மிக ஆரம்ப கட்டத்திலேயே மக்காவில் இவர்கள் வந்த நேரம் நாயகம் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த நேரம். எனவே தன்னுடைய எஜமானனுக்கு தெரியாமலேயே இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள். அதே ஊர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முக்கிய எதிரி தான் இவருடைய எஜமான். ஆனால் அந்த எதிரிக்கு தெரியாமலேயே ரசூலுல்லாவை சந்தித்து ஈமான் கொண்டு விட்டார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பின்படி இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்த 7 பேரில் ஒருவர் என்றொரு குறிப்பு கிடைக்கிறது. ஆனாலும் இஸ்லாமை மறைத்திருந்தார் தன்னுடைய எஜமானன் அஸ்வதின் மீது உள்ள பயத்தால். யாருக்கும் சொல்லலை முஸ்லீம் ஆயிட்டேன்னு. ஏன்னா இப்போ இவருடைய முதலாளியாக இருக்கிற அஸ்வது எஜமானனும் அவர்தான், தந்தையும் அவர்தான், வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டிருப்பதால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்திலே சேரலாம் என்று எதிர்பார்த்திருந்த போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் வெள்ளை கொடியோடு ஹிஜ்ரி 1 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போன முதல் வருடத்தில் ஒரு 30 பேர் கொண்ட படையை மக்காவுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த நேரத்தில் மிக்தாத் உடனே அவருடைய தோழர் ஒருவர் உத்பத் இப்னு கஸ்வான் அப்படின்னு பேர். இந்த 2 பேரும் ஹம்சாவை எதிர்த்து போரிடுவது போல இணை வைப்பவர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டார்கள். போரிடவில்லை, சும்மா நடித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் பார்த்து ஹம்சாவை சந்தித்து, நாங்கள் மனதளவில் முஸ்லீமாகி வெகு நாட்களாகிவிட்டது, உங்களோடு மதீனாவுக்கு வருகிறோம் என்று பல்வேறு தந்திரங்களை செய்து மதீனாவுக்கு தப்பித்து போனவர்களில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். நாம் வரலாற்றில் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நிறைய பேர் துணிந்து ஹிஜ்ரத்திற்கு போகிறோம் என்று அறிவிப்பு செய்துவிட்டு அதற்கான எதிர்ப்புகளை எல்லாம் ஜமாளித்து கொண்டு ஹிஜ்ரத்திற்கு போனவர்களின் வரலாறுகள் உண்டு. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்று தந்திரமாய் தன்னுடைய எஜமானனின் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு இப்படி போய் மதீனாவிலே தஞ்சம் அடைந்தவர்களும் உண்டு. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு தந்திரமாய் ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டவர்கள். ஆக இவர் பேர் தந்தை பெயரோடு இணைக்கப்படாம வளர்ப்பு தந்தையான அஸ்வதுடைய மகன் என்றே அறியலாயிற்று. அப்பதான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கி தருகிறான். இதற்கு முன்பு தொடர்களிலும் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறோம். நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் அவங்க அத்தா பேரோட அவங்களுடைய தந்தை பெயரோடு இணைத்து கூப்பிடுங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானது அப்படின்னு ஆயத்து இறங்குச்சு. உதுஉஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ் அப்படின்னு ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து இறங்கினப்ப தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகனை முகம்மதுவின் மகன் ஜெயிதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் அதை விட்டுட்டு ஜெயிது பின் ஹாரிசாவின் மகன் ஜெயிதுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியே இந்த அஸ்வதுடைய மகன் மிக்தாது அப்படின்னு சொல்கிற இந்த புழக்கம் ஒளிந்து போய் அம்ருடைய மகன் மிக்தாதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் வரலாற்றினுடைய நூல்களில் பார்க்கணும், சில நூல்களில் மிக்தாத் பின் அம்ருன்னு எழுதப்பட்டிருக்கு, சில நூல்களில் மிக்தாத் பின் அஸ்வதுன்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் ஒன்று தான். இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு வளர்ப்பு தந்தையின் பெயரோடு இணைக்கப்படாமல் சொந்த தன்னுடைய பிறப்பிற்கு காரணமான தன்னுடைய தந்தையினுடைய பெயரிலேயே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாமா பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் முஅர்ரிக் சரித்திர ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முதல்ல எல்லாரும் ஒட்டகத்தில் போர் செய்கிற பழக்கம் உள்ள அரபு பூமியில் குதிரையில் உட்கார்ந்து போர் செஞ்ச முதல் வீரர் என்கிற பெருமை மிக்தாதுக்கு கிடைக்கும். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்க்களத்தில் குதிரையிலே போர் புரிந்தார்கள். எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். ஒட்டகத்தினுடைய சௌகரியங்கள் வேறு, அதனுடைய போர் செய்கிற அமைப்பை வேறு, அதிலிருந்து குதிரையும் எனக்கு சௌரியம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவ்வளவு ஃபாரிசின் பில் இஸ்லாத்தில் முதல் குதிரை வீரர் என்றும் அன்னலாரின் குதிரை வீரர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்திற்குரிய பெயரை பெற்றவர்கள்
ஹதரத் மிக்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள், மிக்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பத்ரிலே பங்கேற்றேன். எனக்கு ஒரு சொந்த குதிரை இருந்தது. அந்த குதிரையிலே நான் பங்கேற்று கொண்டேன். சபஹான்னு அந்த குதிரைக்கு பேர், சபஹா. அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு நான் பத்ருக்கு போனேன்னு சொன்னார். குதிரையில் போர் செய்யறதுன்னா சும்மா சுடன்றாடும் செயல் வீரர். அல்லாஹு அக்பர். அதாவது மிகப்பெரிய போர் வீரர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அப்போ எதிர்ப்படையில் இருந்தாங்க, ஆப்போசிட் படையில். அவங்களே சொல்கிறாங்க, இந்த மிக்தாதுன்னு குதிரையில் ஒருத்தர் வந்தார், 1000 நபர்களுக்கு அந்த ஒரு மனிதர் போதும் என்று சொல்லுவார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு படையிலே 1000 பேர் நிற்பதும் மிக்தாது நிற்பதும் ஒன்றுதான் என்கிற பெயரை நேர் எதிரணியிலே இருந்த அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் இவர்களினுடைய வீர தீரத்தை வியக்காமல் இருக்க முடியாது. பத்ரிலே மட்டுமல்ல, உஹதில், அதே போல கந்தக் என்கிற அகல் யுத்தத்தில், மேலும் எல்லா போர்களிலும் பங்கேற்றவர்கள் மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மிக அதிகமாக திறமையாக அம்பெறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களில் இவர் ஒருவர். குறித்தது குறித்தபடி குறிதவராமல் அம்பெய்தும் ஆற்றல் அல்லாஹ் மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு வழங்கியிருந்தான். மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு இவ்வளோ பெரிய வீரர் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க மகள் கரீமான்னு சொல்லி ஒரு பொண்ணு. கரீமா சொல்கிறாங்க, தகப்பனாரை பற்றி சொல்கிறாங்க, எங்கள் தகப்பனார் ரொம்ப ஹைட்டாக இருப்பார், நீளமாக இருப்பார். ஆனால் என்ன, வயிறு ரொம்ப பெருசு, தொந்தி உள்ள வயிறு. அப்போது கொஞ்சம் கற்பனை நினைத்து பார்த்தாலே தோற்றம் ஆஜாபாகுவான தோற்றமாக இருக்கும். நல்ல வளர்த்தி, ஆள் உயரம், ஸ்லிம்மா. அதுக்காக இல்லாமல் வயிறு தொந்தி உள்ள பெரிய வயிறு, தலையில் மிகவும் அடர்த்தியான முடி. அவ்வப்போது தங்களுடைய வெள்ளை நிறம் கலந்த தாடிக்கு மஞ்சள் நிறத்திலே மருதாணி போட்டு கொள்வார்கள். அந்த மருதாணியால் அவர்களுடைய தாடி மிக அழகாக தெரியும். இதுவெல்லாம் அந்த தந்தையாரை பற்றிய நேர்முக வர்ணனையாய், அவர்களின் அங்கங்களை பற்றி அங்குல அங்குலமாய் விவரிக்கிற அற்புதமான வர்ணனை கரீமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ரதியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதரத் மிக்தாத் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்வேறு போர்க்களங்களிலே மிக பிரபலமான பல்வேறு பங்கை ஆற்றி இருந்தாலும் பத்ரு போர் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை. பத்ருக்கு ஆலோசனை நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் போருக்கு போவது குறித்த கருத்தறிதல் ஆலோசனை நடத்துகிறார்கள். அப்போ என்ன, போருக்கு போகலாமா வேணாமா? முதலாவதாக எழுந்து கருத்து சொன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையிலே போகலாம் என்று சொல்லி அமர்ந்தார்கள். இரண்டாவதாய் எழுந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகலாம் என்று சொல்லி அமர்ந்தார்கள். மூன்றாவதாய் எழுந்தவர் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய தலைப்பில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. எழுந்தவர் சும்மா போகலான்னெல்லாம் சொல்லலை, அற்புதமான வார்த்தை பேசினார். வரலாற்றில் இன்றைக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் மகத்தானவை. சொன்னார், இம்முதி லிமா உமிர்த பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, உங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிற இடத்திற்கு எங்களை கொண்டு போங்க. ஃபனஹ்னு மஅக, நாங்கள் உங்களோடு இருப்போம். வல்லாஹி லா நகூலு கமா கால கௌமு மூசா லி மூசா, மூசா போருக்கு கூப்பிட்டப்போ மூசாவுடைய கூட்டத்தினர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இது அந்த ரப்புக்க காத்திலா, நீங்களும் உங்கள் ரப்பும் போய் போர் செய்யுங்க, இன்ன ஹாகுனா காயிதோன், நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோன்னு சொன்னாங்கல்ல. மூசாவிடம் மூசாவின் கூட்டத்தவர்கள் போருக்கு போகாமல் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்லும் கூட்டம் அல்ல, நாங்கள் அப்படி பேசுகிற கூட்டம் அல்ல. வேணா நாங்கள் எப்படி சொல்லுகிறோம் தெரியுமா, வனஹ்னு நகூலு ஃபகாத்திலா இன்னா மஅகுமா முகாத்திலூன், அல்லாவின் தூதரே, நீங்களும் அல்லாவும் போர் செய்யுங்கள், நாங்களும் உங்களோடு சேர்ந்து போர் செய்கிறோம். வல்லாஹி லவ் சிர்த பினா இலா பர்கில் கிமாத் லஜாதல்னா மஅக், நீங்கள் இங்கிருந்து மக்காவின் தெற்கே யமனுக்கு போகிற வழியிலே இருக்கிற பர்குல் கிமாத் என்கிற இடம் வரைக்கும் எங்களை போகச் சொன்னாலும் போய் போர் செய்வோமே தவிர யாரும் பின்வாங்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவர் பேச 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 முகத்தில் சந்தோஷம். ஆக்ரோஷமாக போருக்கு
முன்னறிவிப்பு செய்து கிட்டத்தட்ட போர் சூழல் ஏற்பட்டுவிட்ட சூழலில் எல்லாருக்கும் வீரம் செறிந்த உரை நிகழ்த்தி அவர்களை எழுச்சி ஏற்றி அவர்களுக்குள் போர் வீரத்தை புகுத வைத்து பேசுகிற ஒரு நபர் வேண்டும் என்று நாயகம் நினைத்தது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக நிறைவேறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி சந்தோஷமாயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். ரசூலுல்லாவுடைய முகம் பிரகாசமாயிருச்சு. அந்த சபையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, குறிப்பாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என் பக்கத்தில் இருந்து தான் மிக்தாத் எந்திரிச்சு இந்த மாதிரி பேசினார். அவர் பேச ஆரம்பித்த உன்ன ரஐத்து நபிய யஷ்ருகு வஜ்ஹுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படி பிரகாசிக்குது. இவர் பேச பேச நான் அதை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்தேன், நாம் பேசியிருக்கலாமே இந்த வார்த்தையை. ரசூலுல்லாவுடைய நல்ல துவா, ரசூலை சந்தோஷப்படுத்திய நல்வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குமேன்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அழகாக பேசினார். பத்ரு போர்க்களத்தை கிளப்புவதற்கு காரணமான துணிவு மிக்க பேச்சுக்களில் அற்புதமான பேச்சு ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவாங்க அவரை. ஒரு வகையில் ரசூலுல்லாவுடைய பாதுகாவலர் ஹாரிசு ரசூலில்லா அப்படின்னும் பேர் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாதுகாவலர்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது தனி கவனம் செலுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா தங்களுடைய சிறிய தந்தையினுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தாங்க அவருக்கு. அது கட்டி கொடுத்தது ஒரு கதை. ஒரு நாள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எதேச்சியாக கேட்டாங்க, யார்கிட்ட? மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுட்ட. மாலக அல்லா தத்தஸவ்வஜ், ஏன்பா நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படின்னு கேட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எப்போவுமே போல்டாக பேசுகிறவங்க, இந்த ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச தெரியாது. டக்குன்னு சொல்லிட்டாங்க, ஜவ்விஜ்னி இப்னதக் ஃபஅதஸவ்வஜு, வேணா உன் மகளை கட்டி கூட, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டுகள் மாதிரி பேசிட்டு இருக்கிற ரெண்டு பேர் ஏன்பா கல்யாணம் பண்ணலன்னு கேட்டால் இவர் ஏதாவது காரணம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இனிமேல் அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. டப்புன்னு என்ன சொன்னாங்க, உன் மகளை வேணா கட்டி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துருச்சு. நீ கல்யாணம் பண்ணலையான்னு கேட்ட பாவத்துக்கு என் பிள்ளை கேட்குற, நீ உனக்கு எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசி திட்டார். திட்டுன உடனே மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திட்டாரு, நான் ஒன்றும் பெருசாக கேட்கல, அவர் ஏன் கல்யாணம் பண்ணல இன்னொன்று கேட்டார். உன் மகளை வேணா கூட நான் கட்டிக்கிறேன்னு கேட்டேன். இதுக்காக அவர் இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லிட்டாருன்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கிடக்கிறாரு, அன உஸவ்விஜுக், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவர்களுடைய சிறிய தந்தை வீட்டில் போய் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளை பேசி வபாஹா பின்து ஜுபைரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் இசாபா, சஹாபாக்களின் வரலாற்றை எழுதுகிற இசாபா நூலிலே இந்த திருமணம் குறித்த விரிவான தகவல்கள் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைர், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு நெருக்கமானவங்க. தங்கள் குடும்பத்து கோத்திரத்து பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸுகளில் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் 7 பேர் அமைச்சர்கள் போல், உற்ற தோழர்கள் போல், சீடர்கள் போல் எல்லா நபிக்கும் இருந்தாங்க 7 பேர். எனக்கு அல்லாஹ் 14 பேரை கொடுத்தான்னு 14 பேர் பட்டியலை போட்டாங்க. அதனால 4 கலீஃபாக்கள் அவங்க இவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த 14 பேரில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதிலே ஹதரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரபலமான ஒரு ஹதீஸ் உண்டு, முஸ்னதில் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட ஒரு தடவை சபையில் வச்சு, அலைக்கும் பி ஹுப்பி அர்பா, 4 பேரை நீங்கள் நேசிக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ நாம் பேசிட்டு இருக்கிற மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை நேசிக்க வேண்டியது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை பார்க்கிறோம். ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் கூட ஏற்பட்ட சில அனுபவங்கள், ரொம்ப முக்கியமாக இவர் பேரை சொன்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் உண்டு, அதை சொல்லி ஆகணும். அவரே சொல்கிற மாதிரியே பார்ப்போமே. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவே அறிவிக்கிற அறிவிப்பு எல்லா நூல்கள்லையும் இருக்குது. என்னென்னா அவர் சொல்கிறாரு, நான் என் கூட என் நண்பர்கள் 2 பேர் 3 பேர் மதீனாவுக்கு வந்துட்டோம். மதீனாவுக்கு 3 பேரும் வந்துட்டு யார் வீட்டிலையாவது தங்கணும்னு கேட்டோம். யாரும் எங்களை அந்த அன்னைக்கு என்னமோ தெரியல கூட்டிகிட்டு போகலை, எந்த வீட்லேயும் விருந்து கிடைக்கல. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வந்துட்டோம். 3 பேர் மொத்தம்.
மிக்தாத் ரதியல்லான்னு கூட 2 நண்பர்கள் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள உணவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுமா இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க வீட்டுக்கு பின்னாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில் வந்தாங்க வீட்டை விட்டு. 4 ஆட்டுக்குட்டி இருந்தது, குட்டி குட்டி ஆடு, 4 ஆடு, பால் கொடுக்கும் ஆடு. அதில் ஒன்றை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆட்டில் இருந்து பால் கறந்துக்குங்க, ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பால் கறந்து மிக்தாத் நீயும் குடி, உன்னோட 2 நண்பர்களுக்கும் கொடு, எனக்கும் கொஞ்சம் வச்சிருன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி பால் கறக்க வேண்டியது. அவங்க 3 பேரும் குடிப்பாங்க, மிச்சம் ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வர்றாங்களோ அப்போ குடிச்சுக்குவாங்க. இது டெய்லியும் பல நாட்களாக நடக்கிற செயல். பால் கறக்க வேண்டியது, பாத்திரத்தில் உள்ள பாலில் மிக்தாத் ரதியல்லாஹு குடிக்க வேண்டியது, நண்பர்கள்ட்ட கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு மிச்ச பால் ரசூலுல்லாஹ் குடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் இருக்கிற அளவுக்குள்ள பாலை அங்கே வச்சிட வேண்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது வெளியிலே அவர்கள் அலுவலாக போய்விட்டு தாமதமாக வந்த உடனே அவங்க எந்திரிச்சு குடிச்சுக்குவாங்க. இப்படி தான் பழக்கம் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பால் கறந்தாச்சு, 3 பேரும் குடித்தாச்சு. அவரே சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாகம் அதிகமாக இருந்தது. இது ஒரு அற்புதத்தை சொல்லும் வரலாறு இது. அதனால தான் நாம் இன்றைக்கி டைட்டலில் அற்புதம் கண்ட பணியாளர் மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹுன்னு தலைப்பு போட்டிருக்கோம். அந்த அற்புதம் இதுதான். எனக்கு ரொம்ப பசியாகவும் இருந்தது, தாகமாகவும் இருந்தது, என்னன்னு தெரில. அப்போ எனக்குள்ள ஒரு நினப்பு, சொம்புல ரசூலுல்லாவுக்கு பால் வச்சுருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பால் அநேகமாக தேவைப்படாது. பெரும்பாலும் மதீனாவில் அன்சாரிகள் வீடுகளுக்கு தான் வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகள் கவனிக்கிறது சொல்லவே வேணாம், கொஞ்சம் நெஞ்சமல்ல. ரசூலுல்லாவுக்கு உண்ணவும் குடிக்கவும் நிறைய அவங்க கொடுப்பாங்க. இந்த பால் தான் குடிக்கணும்னு ரசூலுல்லாவுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம பாலை குடிச்சிட்டாலும் தப்பில்லை. பசி 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி பசியும் தாகமும் எடுக்க அவர் மிகச்சிருச்சு இருக்கிறத சாப்பிட்றதுன்னு முடிவு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நாம் சாப்பிட மாட்டோம், நாம் சாப்பிடாதனால பூராத்தையும் அவங்களே இது பண்ணிடலான்னு சொல்லி நேராக எடுத்து மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு போனவர்கள் செம்பில் இருக்கிற பூரா பாலையும் கமுத்தி குடிச்சிட்டு காலியை வச்சுட்டாங்க. ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்றும் கிடையாது. பூரா முடிச்சுட்டு படுத்துட்டாரு. ஆனால் மனசு படபடங்குது. வந்துட்டா என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹ் பால் சொம்ப தூக்குனா என்ன பண்ணுறது, குடிக்கிறதுக்கு கேட்டால் என்ன பண்ணுறது, ஒதுங்க இடம் கொடுத்த இடத்துல ஆட்டை கொடுத்து பால் கறந்து சாப்பிட்டுங்கன்னு சொன்ன இடத்துல நாம் இப்படி பண்ணது சரியா, இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ளேயே கேள்வியெல்லாம் கேட்டு குழம்பிட்டு இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்ற சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறாங்க. இவராக என்ன பண்ணார், ஒரு போர்வையை எடுத்து மூஞ்சியில் பொத்திக்கிட்டார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவங்க செருப்பை கழட்டினாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொன்னாங்க. அவரே சொல்கிறார், அந்த சலாம் ரசூலுல்லாஹ் சொன்ன சலாம் எப்படி இருந்துச்சுன்னா, முழிச்சிருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும், தூங்குறவங்க முழிக்க முடியாது, அந்த மாதிரி சலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அழகிய வாழ்வியல் ரசூலுல்லாஹ் கற்று தர்றது. ஒரு வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப எப்படி நுழையணுங்கிறது என்ன அழகாக சொல்கிறாங்க அந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க, தூங்குறவங்க பதில் சொல்ல முடியாது, முழிக்க முடியாது, ஆனால் விழிச்சிருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்டு பதில் சொல்ல முடியும். அப்படி ஒரு சலாம், ஒரு மீடியமான சவுண்டாகவும் இல்லாமல் ரொம்ப குசுகுசுன்னு இல்லாமல் சலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இவர் மனசுக்குள்ளே வலைக்கு சலாம் சொல்லிட்டாரு. போர்வையை மூடி இருக்கிற போர்வையை திறக்கிறதா உத்தேசமே இல்லை, காரணம் மாட்டிக்குவார். வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக செம்பை போய் தூக்கிட்டாங்க. பால் இருக்கான்ட்டு காலியாக இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டாங்க. இன்றைக்கி பால் நமக்கு இல்லை, செம்பை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கையை தூக்கிட்டாங்க. விண்ணை நோக்கி கையை தூக்கியவர்கள், உயர்த்தியவர்கள் துவா செய்தாங்க, அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி. நம்ம இன்றைக்கெல்லாம் விருந்து சாப்பிட்டா வேற ஒரு வீட்டில் சாப்பிட்டா ஓதுற துவா அது இல்லையா. யா அல்லாஹ், எனக்கு உணவளித்தோருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு புகட்டியவர்களுக்கு நீ புகட்டுவாயாக. அந்த துவாவை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு போயிட்டாங்க. இவர் ஒரு முடிவோட எந்திரிச்சிட்டார். யார் எந்திரிச்சு நின்றுட்டார், கத்தாதா. ஆமாம், நின்றுட்டு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு நேராக ஆட்டை அறுக்கலான்ட்டு போனார். இது ஆட்டை அறுத்துறதுன்னு முடிவு. என்ன வேகமோ என்ன கோபமோ அல்லது ரசூலுல்லாவுக்கு இறைச்சி கொடுக்குற இதோ நேராக போயிட்டார்.
போய் திடீர்னு ஆட்டுக்கு பக்கத்தில் நெருங்கினா தான் தெரியுது, எதேச்சியா ஆட்டினுடைய பால் சுரக்கிற மடுவில் இவர் கைப்பட்டா அது பால் சுரந்து போன ஆடு மாதிரி இல்லை, பால் இதுவரை கறக்காததை போல மிகவும் கனமாக தெரிந்தது அந்த மடு. உடனே இவருக்கு ஆச்சரியம். பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆடு, அதை தொட்டு பார்த்தார், அதுவும் அப்படிதான் இருக்கு. பக்கத்தில் தொட்டு பார்த்தார், அதுவும் அப்படிதான் இருக்கு. அதாவது நாள் கணக்கில் பால் கறக்காமல் ஒரு கெட்டித்தன்மையோடு அந்த மடு இருக்கிறது. சந்தோஷம் தாங்க முடியல. உள்ளே போய் ஒரு பெரியோர் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தார். நார்மலாக உள்ள அந்த சொம்பு அல்ல, நல்ல பெரிய பாத்திரம். அண்டான்னு சொல்லலைனாலும் குண்டான்னு சொல்லலான்னு வைங்களேன். எடுத்து வச்சுக்கிட்டு கறக்க ஆரம்பித்தா ரொம்பி வழியுது குண்டா ஃபுல்லாக. பெருமையோடு அப்படியே தூக்கிட்டு வந்தார் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. இது ரசூலுடைய துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. வீட்டுக்குள்ளே இருந்து யா அல்லாஹ் உணவளிப்பாயாக புகட்டுவாயாகன்னு கேட்ட வார்த்தை கறந்த பால் கறக்கப்பட்ட ஆட்டினுடைய மடுவுக்குள் துஆ வேலை செய்கிறது. சரி, நிரம்ப பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வச்சிட்டார். வச்சுட்டு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே பால் குடிங்க அப்படின்னார். சல்லாசன் கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன நடக்குது இங்கே? நான் அப்படியே வந்து பார்த்தனே, பாத்திரம் காலியாக இருந்துச்சு, இப்போ வேறு பெரிய பாத்திரத்தில் பால் கொண்டு வரையே, என்ன ஆச்சு? இல்லை நீங்கள் குடிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. நீங்கள் குடிங்க, அப்புறம் பேசலாம். 2-3 தடவை கேட்டாங்க. முதல்ல நீங்கள் குடிங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த உடனே ஆனந்தத்தில் குதிக்கிறார். அப்புறம் உட்காந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விஷயம்? நடந்ததை பூரா சொன்னார். இப்படி படுத்திருந்தோம், உங்களுக்குன்னு வச்சுருந்தோம், அதை எடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள் இப்படி. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த கூட இருக்கிற அந்த 2 பேர் சாப்பிட்டாங்களா? யார் இந்த 2 பேர்? ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அவர் பதில் சொல்ல முடியல. டக்குன்னு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் பால் குடிச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட கொடுத்தது மிச்சத்தை நானும் குடிச்சிட்டேன், இன்னும் இருக்குது. அவங்க குடித்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீங்கள் குடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு துஆ செய்தார்கள். அன்னலாரின் ஒரு அற்புதத்தை ஒரு தனி மனிதராய் ஒரு நள்ளிரவில் நிரம்பிய கோப்பை பாலோடு ஒரு அற்புதத்தை பார்த்த சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட இப்படி பல வகையில் நெருக்கம். ரொம்ப நல்ல மனிதரும் கூட. பதவியை, ஆசையை, இதையெல்லாம் விரும்பாதவர். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு படைக்கு இவரை தூக்கி அமீரா போட்டு விட்டாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் போய் போட்டு வந்த உடனே ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எப்படி இருந்தது தலைமை பதவி, தளபதி பொறுப்பில் போனீங்களே, எப்படி இருந்தது அந்த பதவி? ஓப்பனாக சொன்னார், அதாவது நான் என்னை நானே அந்த போஸ்ட்டில் அந்த பதவியில் இருக்கிறப்ப பார்த்தா நான் ரொம்ப உயர்வாகவும் மக்களெல்லாம் கீழே மாறியும் எனக்கு தெரிஞ்சது. என் மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, நாம் பெரிய ஆள், மற்றவனெல்லாம் கம்மிங்கிற மாதிரி ஓடுது. இந்த எண்ணம் எனக்கு வேணவே வேணாம் இந்த இது. அதனால் அல்லாவுக்காக 2 நாளைக்கு கூட 2 பேருக்கு கூட என்னை அமீரா தயவு செய்து நியமிச்சிடாதீங்க. 2 பேருக்கு கூட நான் தலைவராக இருக்க மாட்டேன். அப்போது ஒரு பொறுப்பிற்கு போகிற போது உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கிடக்கையை ஓப்பனாக ரசூலுல்லாஹ்ட்ட பேசி, இனிமேல் என்னை தலைமை பதவியில் நியமிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கிற களப்பற்ற மன தூய்மை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடையது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்படி நிறைய செய்திகள், சின்ன சின்ன செய்திகளாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா பேசுவாங்க, நல்ல கேள்வி கேட்பாங்க. அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்க முடியாத சில கேள்விகளை இவங்கள வச்சு கேட்பாங்களாம். என்னென்னா, ஒரு ஆணுக்கு உணர்ச்சி ஏற்படுகிற போது, ஒரு ஆணுக்கு ஷஹ்வத் ஏற்படுகிற போது, அவனுக்கு இந்திரியம் வெளிப்படுவதற்கு முன்னால் லேசு மாசாக பெண்களோடு தொடர்பில் இருக்கிற போதோ, அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசுகிற போதோ, ஏதாவது அப்படி காட்சிகள் கண்ணில் போடுகிற போதோ, மனசில் அப்படி கற்பனைகள் வருகிற போதோ, இந்திரியம் வருவதற்கு முன்னால் ஏற்படுகிற ஒரு மெல்லிய திரவம், அரபியிலே அதற்கு மதி என்று சொல்லுவார்கள். அந்த மதி வந்ததற்கு பிறகுதான் இந்திரியம் வரும். சிறுநீரும் அல்லாமல் இந்திரியமும் அல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் அந்த திரவம் வெளிப்படுறதை பற்றி அடிக்கடி அது வருது.
இதை வந்து அலிரதி அல்லான்னு கேட்கணும், கேட்க முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மகளை கட்டியிருக்கிறவங்க மருமகன் மாமனார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஒரு இச்சை சம்பந்தப்பட்ட உணர்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்வியை எப்படி கேட்கறதுன்னு தெரில. இவங்கள்ட்ட தான் வர்றாங்க மிக்தாத் ரலியல்லாஹு. அப்பா நீ கேட்குற மாதிரி கேளு, உனக்கு கேட்குற மாதிரி கேளு, ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்க, அதை வச்சு நம்ம விட தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மிக்தாத் ரலியல்லாஹு எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், யாராவது ஒரு மனிதர் ஒரு பெண்ணை நெருங்குகிற போது இந்திரியம் அல்லாமல் அதற்கு முந்தைய நிலையில் இருக்கிற பிசுபிசுப்புடன் கூடிய சிறுநீரும் அல்லாத இந்திரியமும் அல்லாத ஒரு திரவம் வெளிப்படுகிற போது அவர் அதற்காக குளிக்க வேண்டுமா? இதுதான் கேள்வி. மாதா அலைஹி, அவர் குளிக்கணுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சி விட்டது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபஇன்ன இந்தி இப்னதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் எங்கிட்ட இருக்கிறனால நான் கேட்க முடியாது, வஅன அஸ்தஹி, நான் வெட்கப்படுறேன், அதனால நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே சொன்னாங்க, இதா வஜத அஹதுக்கும் ذلك, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு யாருக்காவது ஏற்பட்டால் சும்மா தண்ணியை மட்டும் அந்த இடத்துல மறைவிடத்தில் அவர் தெளித்து விட்டு தொழுகைக்கு ஒது செய்வது போல் ஒது செய்து கொள்ளட்டும், அதுதான் சுத்தம். இதுக்கு குளிப்பு கடமை இல்லை. இந்திரியம் வெளிப்பட்டால் தான் குளிப்பு கடமை. இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும்? அந்த இடத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட வேண்டும் அல்லது கழுவப்பட வேண்டும். மற்றபடி தொழுகைக்கு ஒது செய்கிற மாதிரி ஒது செஞ்சுக்கலாம். அதாவது வெளிப்பட்டதுக்கு பின்னாடி தொழுகிற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தொழுகைக்கு ஒது செய்கிறப்ப அல்ல, இப்படி ஏற்பட்டதற்காக ஒரு முறை ஒது செய்து கொள்ள வேண்டும். இந்த சட்ட விளக்கத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக்தாத் சொல்றதுக்கு காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈஸியாக இவங்க கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பெரிய சஹாபியாக மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடையே வலம் வந்த அவர்களின் கடைசி நாட்களை பார்க்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த தொந்தி வயிறு, அதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு. இந்த தொந்தி வயிறோடு சேர்த்துக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சுமார் 70 வயசு இருக்கும். 70 வயசுலேயும் ஒன்றும் பெரிய தளர்வெல்லாம் கிடையாது. 70 வயசுலேயும் ஒரு போருக்கு வந்து நிற்கிறார். பார்த்த சஹாபி ஒருத்தர் அவரே கேட்டார், அபு ராஷிதுல் ஹிப்ரானின்னு ஒருத்தர். அவர் கேட்டார், ஏன் இந்த வயசில் வர்றீங்க? அல்லாஹ் இந்த மாதிரி உள்ள வயசானவங்களெல்லாம் போருக்கு வர சொல்லலை. உடனே ஒரு ஆயத்தை சொன்னார். என்ன இப்போ குரானில் உள்ள ஒரு ஆயத்தை நான் படிக்கிறேன், வர வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆயத்தில் இப்படி வருது, இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வசிகாலா, லேசாக இருந்தாலும் கிளம்புங்க, கஷ்டமாக இருந்தாலும் கிளம்புங்க, வெயிட்டாக இருந்தாலும் கிளம்புங்க, இப்படின்னு எல்லாம் வருது. நான் வருவேன்னு சொல்லிட்டு போருக்கு வந்தவர். ஹைர், ஆக பெரிய வயிறு உள்ளவர். இந்த எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க சரியாக அமையறதில்லை. ஒரு ரோம் நாட்டினுடைய அடிமை ஒருத்தன், ஒரு அடிமை, அவன் கூட இருந்தான். சில வேலைக்காரனுக்குள்ள வேட்டு வச்சு விட்ருவானுங்க நமக்கு. அதுக்கு உதாரணமே இதுதான். ஆமாம், என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குலாம், ரோம் நாட்டை சேர்ந்த குலாம் சொன்னால், உங்களுக்கு வவுத்தில் நிறைய கொழுப்பு இருக்குது, நிறைய கொழுப்பு இருக்குது. நான் ஒரு வேலை செய்கிறேன், உங்கள் வயிறை கிழிக்கிறேன், கிழித்து கொழுப்பை பூரா வெளியே எடுத்துருவேன். வெளியே எடுத்துட்டா என்ன ஆயிரும்? உங்கள் இது பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், நல்லா ஆயிருவீங்க, உங்களுக்கு இந்த வயிற்றினுடைய உபாதையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி, இவங்களும் என்னமோ அவன் தெரிஞ்சவன் நினச்சி அவனை ரோம் நாட்டுக்காரன் அடிமை, ஒரு சமயம் இந்த துறையில் ஏதாவது அவனுக்கு தேர்ச்சி இருக்கலான்ட்டு செய்யிப்பான்ட்டு படுத்துட்டாங்க. ஒரு சர்ஜரிக்கு அவன் தயாராகிட்டான். இவ்வளோ பெரிய சாபியினுடைய அவ்வளோ பெரிய வயிறு, நேராக குத்தி கிழிச்சு எடுத்துட்டானே, கொழுப்பையெல்லாம் பூரா எடுத்து வச்சுட்டு திரும்ப தச்சிட்டான். அந்த காலத்தில் அப்படி நடக்கும். இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி மாதிரி செய்கிறது எல்லாம் கூட சாதாரணமாக அன்றைக்கி பண்ணிடுவாங்க. அவர் பொறுத்துக்கிட்டாரு, எல்லாம் எடுத்தாச்சு, கொழுப்பை எடுத்து திரும்ப தச்சு விட்டோன்னே மௌத்தா போயிட்டார். யார்? ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம். அதில் ஆள் போயிட்டாருன்னு ஒன்று அப்படியே எஸ்கேப், எங்கே ஓடினான்னு தெரில, அந்த ஆள் ஓடிட்டான். யார்? ரோம் நாட்டினுடைய குலாம் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தது இந்த அடிப்படையில் தான் அப்படிங்கிறது சில நூலாசிரியர்கள் பதிவு செய்திருக்கிற, இல்லை பல நூலாசிரியர்கள் பதிவு பெற்றிருக்கிற செய்தி. இன்னும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள். என்னன்னா,
ஒரு எண்ணெயை குடிச்சிட்டாங்க, வயிற்று வலிக்கோ எதுக்கோ குடிச்சதில் அந்த எண்ணெயை குடித்ததுக்கப்புறம் மௌத்தானாங்கன்னு சொல்லி. அந்த எண்ணெய் ஹிர்வா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நம்ம ஹிர்வா என்னன்னு பார்த்தோம்னா தமிழில் இந்த ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. ஆமணக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த செடி டென்னிஸ் பந்து மாதிரி இருக்கும், சுற்றி முள்ளாக இருக்கும். ஒரு டென்னிஸ் பந்து மாதிரி எடுத்துங்க, பூ பந்து, ஆனால் சுற்றியும் முள். இதுதான் ஆமணக்கு. அந்த ஆமணக்கு பிழிஞ்சு எடுக்கிற எண்ணெய், அதை குடித்ததில் அவர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு ஒரு சில அறிவிப்புகள். ஆக எப்படியோ கிட்டத்தட்ட அவர்களுடைய 70 வயதில் அவர்கள் மரணத்திற்கு தயாராகிறார்கள். மரணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க மக சொல்கிறாங்க, கரீமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களுடைய தந்தை மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அவர் வசியத்து செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? நிறைய சொத்து அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க, காசு பணம். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு 2 பேர்த்துக்கும் 36,000 திர்ஹம். அல்லாஹு அக்பர். இதை என்னன்னு சொல்றது? ஒரு திரண்ட சொத்து. 36,000 திர்ஹம் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு. ரசூலு மேலேயும் ரசூலுடைய அகில பைத்துகள் குடும்பத்து மேலேயும் எவ்வளோ மஹப்பத் இருந்திருந்தா இதை செய்ய முடியும்? கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அன்னைக்கு உயிரோடு இருந்த எல்லா மனைவிக்கும் 7,000 திர்ஹம். ஒவ்வொருத்தருக்கும் 7,000 திர்ஹம். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு தனியாக 36,000 திர்ஹம் கொடுக்குமாறு எங்களிடத்தில் எங்களுடைய தந்தை மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு வசியத்து செய்து விட்டு அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தான இடம் ஜுருஃப் என்கிற இடம். மதீனாவிலிருந்து கரெக்டாக 3 மைல் தொலைவில் இருக்குது. ஜுருஃபில் வச்சு மவுத்தாகி குளிப்பாட்டி கஃன் செஞ்சு 3 கிலோமீட்டர், 3 மைல் தூரம் மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவிக்கு அன்றைக்கு இருந்த சஹாபா பெருமக்களால் தோளில் தூக்கி வரப்பட்டார்கள் மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களின் ஜனாசாவை 3 மைல் தூரம் எல்லா மனிதர்களும் மாறி மாறி தோளில் தூக்கி வந்து ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானில் அவர்களின் விருப்ப பிரகாரம் பகீயிலே அடக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ஹலீஃபாவாக இருந்த ஹலீஃபா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வந்து தொழ வைத்தும் விட்டு மக்களிடையே மிக்தாதை பற்றிய புகழ் வார்த்தைகளை அவ்வளவு தூரம் பேசினார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 33 மரணிக்கிற மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹுடைய வயது 70. புகாரியில் இவர்களின் ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிமிலே இருக்கிறது, சிஹாசித்தா எல்லாத்திலும் இருக்கிறது. நிறைய ஹதீஸுகளை அறிவித்த பெருமைக்குரிய இந்த மிக்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு காலமெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கத்தை கொண்டு அவர்களின் அற்புத பணியாளராய் திகழ்ந்தவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உயர் சுவனத்தில் வீற்றிருக்கச் செய்து அவர்கள் ஆற்றிய இஸ்லாமிய அறப்பணிகளுக்காக, புனித போர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு பொருந்தி கொண்டு ரப்பு தன் பொருத்தத்தை வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.